கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா சங்கீதம் 122:7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சமாதானமும் சுகமும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? எந்த குடும்பத்தில் தெய்வீக சமாதானமும் தெய்வீக சுகமும் இருக்கிறதோ அந்த வீடு பாக்கியம் உள்ளது. இன்று நமக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். அரண்மனை போன்ற பெரிய வீடு, செல்வம், சொத்து, ஏராளமான வேலைக்காரர்கள் வைத்திருக்கும் அநேகருடைய உள்ளத்திலும் குடும்பத்திலும் சமாதானமும் சுகமும் இல்லாமல் இருக்கின்றனர். சரீரத்தின் நோய்களும் அநேக பிரச்சனைகளும் வாழ்க்கையை வெறுப்படைய செய்கின்றன. கோடி பணம் இருந்தும் வசதிகள் இருந்தும் என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் நிம்மதியும் சுகமும் இல்லையே என கலங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அநேகர். நம்முடைய வீடு எப்படி இருக்கின்றது? நம்முடைய உள்ளத்தில் தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் மன நிறைவும் இருக்கிறதா? அல்லது கடல் அலை போல துயரங்களும் துன்பங்களும் நோய்களும் கடன் பாரங்களும் நம்ம வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றதா? இன்றைக்கி நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சமாதான பிரபுவாகி இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு எங்கள் குடும்பத்திலும் உம்முடைய சமாதானத்தை தாரும் என்று கேட்போம். ஆண்டவர் என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். எங்கே குழப்பங்களும் கவலைகளும் வியாதியும் இருக்கிறதோ அங்கே சமாதானமும் சுகமும் கிருபையும் கொண்டு வர அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலும் எங்கள் உள்ளத்திலும் தெய்வீக சமாதானத்தை தாரும். இப்போதும் எங்கள் குடும்பத்திலுள்ள கொந்தளிப்பையும் புயல்களையும் அதட்டி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொண்டு வாரும் என நாம் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நீர் வாக்கு தந்தபடி ஆண்டவரே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன், நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். நீர் சொல்லியிருக்கிற உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருக்கும் என்று சொன்ன கர்த்தாவே, அதே ஆண்டவர் இந்த நாள் எங்கள் வாக்குத்தத்தமாய் நாங்கள் எடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தாவே சுகமும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். எந்தெந்த காரியத்தினால் சமாதானம் குறைவுகள் இருக்கிறதோ எல்லாம் ஆண்டவரை இப்போதே என் தேவநீர் எடுத்து போடும்படியை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சுகத்தை கர்த்தாவே எந்தெந்த இடங்களில் சுகம் தேவைப்படுகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் உம்முடைய ஆரோக்கியத்தை கர்த்தநீர் வர பண்ணும்படியை ஜெபிக்கிறேன். நீர் சௌக்கியத்தை கட்டளையிடுகிற தேவன், நீர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன், நீர் சமாதான பிரபு அல்லவோ ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை என் தேவன் எங்களை ஒவ்வொருவருக்குள்ளும் வைக்கும்படியை ஜெபிக்கிறேன். எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தநீர் தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.